இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆங்கிலேயர்கள் அவர்கள் மொழியை உலக மொழி என்பார்கள், அரபு நண்பர்கள் அவர்கள் மொழியை கவிதை மொழி என்பார்கள், வட இந்திய சகோதரர்கள் அவர்கள் மொழியை தேசிய மொழி என்று அவர்களே சொல்லிக் கொள்வார்கள். நாங்கள் தமிழர்கள் செல்லும் திசையெல்லாம் எங்கள் மொழியை தாய்மொழி, தாய்மொழி என தாயோடு சேர்த்து சொல்வோம். தாயை தமிழை வணங்கி இனிய நாள் இது, இன்ப நாள் இது. கொள்ளை நிலவில் கழிப்பது இன்பம், கொட்டும் மழையில் குளிப்பது இன்பம், தவணை முறையில் நனையும் போதும் திருட்டு துளிகள் தீண்டுவது இன்பம், திரவச்சாலை போடும் நதிகள், திரைகள் போட்டு பாடும் குயில்கள், மலையின் மார்பில் சுரக்கும் அருவி, மசக்கையில் நடக்கும் மாலை தென்றல், எல்லாம் இன்பம், எல்லாம் இன்பம். எனினும் என்னை போல ஒரு பேச்சாளருக்கு எது தெரியுமா பேரின்பம்? பேச்சுலகின் பிதாமகன் வைகோ அண்ணன் முன்னால் பேசுவதுதான் பேரின்பம். எப்படிப்பட்ட மாமனிதர் வைகோ! தமிழ் பேச்சுலகில் பேச்சாளர்களுக்கென்று ஒரு பட்டியலிட்டு அந்த பட்டியலில் ஆக சிறந்த தமிழ் உலகின் தலை சிறந்த பேச்சாளர் என்ற ஒரு மணிமுகடத்தை உருவாக்கி அதை ஒருவருக்கு கொடுத்தால் அவரிடம் நீங்கள் கேட்டால் நான் விரும்பி படிக்கும் பாட புத்தகமே வைகோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பேச்சாளர். வைகோ என்றால் பேச்சு, வைகோ என்றால் தமிழ், வைகோ என்றால் ஒழுக்கம். 1000 பேர் அவரோடு அரசியல் முரண்பாடு கொண்டு அவரை விமர்சனம் செய்யலாம். ஆனால் ஒருவர் கூட நாக்கின் மீது பல் வைத்து அவர் ஒழுக்கத்தை குறித்து ஒன்றுமே சொல்ல முடியாது. சுவையை 6 என்பார், நிலத்தை 5 என்பார், திசையை 4 என்பார், தமிழை 3 என்பார். அந்த தமிழில் தமிழர்களினுடைய வாழ்வை 2 என்பார், ஆனால் ஒழுக்கத்தை மட்டும் 1 என்பார். அது தன் உயிரை விட உயர்ந்தது என்பார். அவர்தான் வைகோ. எந்த மனிதரை சின்னஞ்சிறு வயதில் அரை டிராயர் போட்டுக்கொண்டு பொதுக்கூட்ட மேடைகளில் அவர் பேசுவதை கேட்பதற்காக கொட்டுமடையில் நனைந்து கொண்டு பார்த்தேனோ அந்த மனிதருக்காக கொட்டுமடையில் வந்து நான் நின்று கொண்டிருக்கிறேனே. யாருடைய பேச்சை இப்போது இருக்கிற தம்பி தங்கைகளுக்கு தெரியாத, அப்போதெல்லாம் இந்த ஆடியோ கேசட் வரும். அந்த ஆடியோ கேசட்டை திருவிழா கூட்டங்களில் வாங்கி வந்து அப்பாவிடம் சண்டை போட்டு, வீட்டில் இருப்பவரிடம் சண்டை போட்டு, இன்னிசை பாடலை கொஞ்சம் நிறுத்துங்கள், என் காதுக்கு இதுதான் தேன் என்று யாருடைய பேச்சை கேட்டேனோ அவருக்கு முன்னால் பேசுவதா? இந்திய நாடாளுமன்றத்தின் சுவர்களுக்கு, இந்திய நாடாளுமன்றத்தினுடைய அந்த சுவர்களுக்கு நாம் உழைத்து அது யாருடைய பேச்சையாவது முணுமுணுக்க தொடங்கினால் அது வைகோ அவர்களினுடைய வார்த்தைகளே தான் எதிர்க்கும். நாடாளுமன்ற புலி அண்ணன் வைகோ. அவர் அழைத்து நாங்கள் வராமல் இருப்போமா? இந்த மேடையை பாருங்கள், எத்தனை பெரிய மேடை. ஒரு பக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய பெருந்தகையாளர் கோப்பண்ணா அண்ணன் இருக்கிறார். அவர் ஒரு அற்புதமான புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. தம்பிங்க தோழர்கள் வாங்கி அதை படிக்கணும். இன்னொரு பக்கம் உணர்ச்சி கவிஞர், தமிழ் தேசிய சிந்தனையினுடைய பிதாமகன் உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தர் அண்ணன் இருக்கிறார். ஒரு பக்கம் உற்ற தோழர் திருமுருகன் காந்தி இருக்கிறார். இன்னொரு பக்கம் நீதிமன்றத்துக்கு நீதிபதியை விட அதிக முறை போன அண்ணன் நக்கீரன் கோபால் இருக்கிறார். பொது உடைமை தோழர் ரெனின் இருக்கிறார். மறுமலர்ச்சி திராவிட கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகி பெருமக்கள் இருக்கிறார்கள். குமுதத்தின் குரலாய் அண்ணன் இருக்கிறார். இந்திய யூனியன் முஸ்லிம் லீகினுடைய கண்ணியமிக்க காட்ஃபாதர் இங்கே அமர்ந்திருக்கிறார். யாருக்கு கிடைக்கும் வாய்ப்பு? ஒரே மனிதர், த நேம் இஸ் வைகோ. அவருக்கு மட்டும்தான் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது மேடைக்காக புகழ்வதல்ல, நெஞ்சம் நிறைந்திருக்கிறது, நெஞ்சம் நிறைந்திருக்கிறது. ஒரு உணர்ச்சி பூர்வமாக
ஒரு கடமை அல்ல, நான் அவருக்கு திருப்பி செலுத்தக்கூடிய கடன், நன்றி கடன் இது. தமிழ் சமூகம் அந்த மனிதனுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன் இது. சின்னஞ்சிறுவன் லிடியன் நாதஸ்வரன் ஒரு பையங்க, அமெரிக்காவில். அந்த குட்டி செல்வம் என்ன தெரியுமா பண்ணுச்சு? அத்தனை பேர் இருக்கிற ஒரு மேடையில் ஒரு பக்கம் ஒரு கீபோர்டு, இன்னொரு பக்கம் ஒரு கீபோர்டு, 2 இசைக்கருவிகள். ஒரே நேரத்தில் ஒரு கீபோர்டில் ஜனகணமன இந்தியாவின் தேசிய கீதம், இன்னொரு பக்கம் அமெரிக்காவின் தேசிய கீதம் ஒரே நேரத்தில் வாசித்தான். அமெரிக்கா எழுந்து நின்று கைத்தட்டியது. இப்படி ஒரு குழந்தையை பார்த்ததில்லை. அந்த லிடியன் லண்டன் மாநகரத்திலே சிம்பொனி இசை இருக்கிறது பாருங்கள். இசைஞானி இளையராஜா அதை செய்து முடிக்க போது அவருடைய வயது மிக பெரியது. இந்த சின்னஞ்சிறுவன் மீசை கூட முழுதாக முளைக்காத இளம் கன்று அந்த சிம்பொனி இசை கலைஞர்களை வைத்து ஒரு இசைக்கோர்வை உருவாக்கி இருக்கிறான். அதை நான் செய்திகளில் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய செல்பேசி விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அது பதிவு செய்யப்பட்ட நம்பர் இல்லை. சரி, யாரோ ஒருத்தர் விடாமல் அடிக்கிறாரே, கொஞ்சம் கோபத்தோடு நான் அடுக்கிறேன். யாருப்பா அது விடாமல் அடிக்கிறதுன்னு. வணக்கங்க, நான் வைகோ பேசுகிறேன்னு அண்ணன் பேசுகிறேன். முதல் அழைப்பு. அவர் என்ன கேட்பார், ஏது கேட்பார்? தனக்கு கேட்பாரா, தன் வீட்டுக்கு கேட்பாரா, தன் கழகத்திற்கு கேட்பாரா? அண்ணன் என்ன தெரியுமா கேட்டார்? ஒன்றும் இல்லைங்க அமைச்சரே, இந்த செய்தியில் பார்த்துருப்பீங்க, லிடியன்னு ஒரு குழந்தை சிம்பொனி அமைச்சிட்டு வரான், முடிஞ்சா அவனுக்கு கொஞ்சம் அரசு மரியாதை தர முடியுமான்னு யாரோ ஒரு குழந்தைக்கு கேட்ட தாயுளம் கொண்ட மனிதன். இணைப்பு வச்சுட்டு என் உதவியாளர்கள்ட்ட கேட்குறேன், இப்படி ஒரு மனிதரா? அவங்க நம்பலை, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா? அப்புறம் அந்த எண்ணை எடுத்து பதிவு பண்ணி பார்த்தாமா அவர் தான். ஒன்றுமில்ல, கேட்டுட்டு வச்சுட்டார். இன்னொரு அழைப்பு. சரி, இந்த முறையாவது தனக்காக ஏதாவது கேட்பார். அவர் சொல்றாரு, ஐயா அமைச்சரே, அவர் வயசுக்கு என்ன பாருங்க மரியாதை, எவ்வளவு சின்னஞ்சிருவேன், என்ன பார்த்து சொல்ற, ஐயா அமைச்சரே, தென்னாட்டு பெர்னாட்சா பேரறிஞர் ஐயா அண்ணா அவர்களுக்கு ஒரு பிறந்தநாள் கொண்டாடணும், இன்ன தேதியில் கொண்டாடணும், இது வள்ளுவர் கூட்டம்ல நடத்தினா சரியா இருக்குமா என்று இந்த எளியவனை பார்த்து அந்த பெரியவர் கருத்து கேட்கிறார் என்று சொன்னால், இவர் சிந்தையெல்லாம் தமிழ், இவர் எண்ணமெல்லாம் நாடு, தனக்கென வாழாது தமிழ், தமிழர் நலன், தந்தை பெரியார், அறிஞர் அண்ணாவை 2 கண்களாக கொண்ட இந்த மாமனிதருக்காக தான் இந்த மேடைக்கு நான் வந்திருக்கிறேன். சாமி கும்புற என்பதுக்கு இல்லைங்க, கும்புற சாமி என்ற கொடுமைக்கு எதிராக முளைத்தவர் தான் பகுத்தறிவு தந்தை பெரியார். காங்கிரஸ் பேரியக்கத்தில் பிணக்கு விலகி வந்தவுடன் ஒரு ஒலி ஆங்கிலத்தில் ஒலித்தது, அது ரிவோல்ட். அத்தனை சகோதரர்கள் அருமையாக கிரானாலஜிக்கல் ஆர்டரில் சொன்னாங்க, வரிசை கிரகமாக. பின்பு தமிழில் ஒரு ஒலி, பகுத்தறிவு ஒலி, அது குடியரசு. பின்பு ஜனசக்தி, பின்பு கையெழுத்து பிரதியாக ஆரம்பித்தது மாணவநேசன், பின்பு திராவிட கொள்கையாக உருவானது முரசொலி. ஆரம்பித்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவரோடு அரசியலில் எங்களுக்கு 1000 பிணக்கு இருக்கிறது. ஆனால் பத்திரிகை வரலாற்றை அவர் பேர் சொல்லாமல் நாம் பேசவே முடியாது. அதுதான் உண்மை. பத்திரிகை உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு விழிமைகளை அவர் உண்டு வாழ்ந்தவர். அதன் பிறகு பொது உடைமை தோழர்களுக்காக தீக்கதிர், தாமரை. இந்த வரிசையில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஒலி, எங்கு செல்வோம், எப்படி செல்வோம், என்ன திசையில் செல்வோம் என்று அந்த ஒலிக்கு தெரியாது. ஆனால் தாயுளம் கொண்ட அந்த மனிதரின் நெஞ்சில் சூழ்கொண்டு கருவாகி உருவாகி இந்த பூமியில் பிறந்து தாயகம் அலுவலகத்தில் அது தவழ்ந்து தமிழ்நாடு முழுக்க நடைபயணத்தில் நடைபயிற்சி செய்து சிறைச்சாலை எனக்கு பூஞ்சோலை என்று சிறைச்சாலை எங்கும் ஓடி இன்று தமிழனுக்கு என்று ஒரு நாடு இல்லை, தமிழன் இல்லாத நாடே இல்லை, 196 நாடுகளில் வாழுகிற உலகத் தமிழர்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் சுதந்திர உணர்வை பாடி திரைக்கடல் ஓடி திரவியம் தேடி அது ஓடியது, அது பாடியது. இன்றுதான் அந்த சங்கொலிக்கு 200 வயது கூடியது. இந்த குட்டி குழந்தை இன்று 30 தொட்டிருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம தோழர்களுக்கு நான் சொல்வது ஒன்றுதான், இதை வாங்கி நீங்கள் வாசிங்க.
கட்டாயமா வாசிங்க. சமகால அரசியலுக்கு, சமூக நீதிக்கு, நல்ல தமிழுக்கு, நாகரீக அரசியலை கற்றுக்கொள்வதற்காக கட்டாயமாக நீங்கள் சங்கொலியை வாங்கி வாசியுங்கள். அனைத்து கட்சி தோழர்களும் நீங்க வாசிக்கணும். இந்த பெரிய மனிதர் அவர் சென்ற நடைபயணங்களின் போது ஒரு கூட்டத்தை அப்படியே கூட்டிட்டு போவார். ஒரு பச்சை துண்டை அப்படி தலையில கட்டிட்டு அப்படி நடந்து போவார். எனக்கு நம்மாழ்வார் ஐயாவை பார்க்கிற மாதிரி இருக்கும். மேடையிலே, போராட்ட களத்திலே, ஒளிவாங்கி ஒளிபெருக்கி அருகே மனித தலைகள் மட்டும் தெரிகிற அலை கடல்களை போல கூடியிருக்கிற மக்கள் திரள் முன்னால் அப்படி பேசுகிற போது பச்சை துண்டல்ல, அந்த பகுத்தறிவினுடைய நீட்சி ஒரு கருப்பு துண்டை இடையில அப்படி தூக்கி போடுவார் பாருங்க. அதுல சொக்கி நின்னவங்க நாங்களாம். அவர் பேச ஆரம்பிக்கிற முதல் நிமிடம் தென்றல் தவழும். நாங்களாம் பேசுவோம், அப்படி போய் நின்று பார்ப்போம். பொதுக்கூட்டத்தில் ஆரம்பிச்சிட்டாயா, இந்த இப்போ வருவார். 2-3 நிமிடங்களில் மேடையில் இருக்கிற அத்தனை பொறுப்பாளர்களினுடைய பேரையும் அழகாக வரிசையாக சொல்வார். அவங்க முகத்தில் ஒரு புன்சிரிப்பு வரும். இந்த இப்போ வந்துட்டார். தமிழை வணங்குவார், தந்தை பெரியாரை வணங்குவார், அறிஞர் அண்ணாவை சொல்வார். அதன் பிறகு தென்றல் புயலாக மாறும். அதை கேட்கின்ற போது நெஞ்சம் கொதிக்கும், மேனி சிலிர்க்கும், கண்கள் கலங்கும். நயாகரா வீழ்ச்சியை தனது பேச்சில் கொண்டு வந்து காட்டிய ஒரு மாமனிதர். ஐயா பேசும்போது தமிழ்கடல் நெல்லைக்கண்ணன் ஐயா பேரை சொன்னீங்க. டக்குனே ஒரு நொடி என் கண்ணு கலங்குச்சு. ஒரு எளிய வீட்டு பிள்ளைனா இது மாதிரி சின்ன சின்ன மேடைகள், தமிழ் மன்ற மேடைகளில் பேசி வளரும்போது நான் ஒரு ஸ்லோ லேர்னர், மெல்ல கற்கும் குழந்தை. எனக்கு படிப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரும். இன்னைக்கு நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆன பிறகு என் அதிகாரிகளிடம் முதல்ல சொன்னது தெரியுமா, இவர் படிக்கிற பையன், இவர் படிக்காத பையன் அப்படி சொல்லாதீங்க. அவர் மெல்ல கற்கும் குழந்தை கூட சொல்லாதீங்க, தன் வேகத்தில் கற்கும் குழந்தை. அந்த குழந்தை ஒரு வேகத்தில் கற்கும். அவங்களையும் அரவணைச்சு நம்ம சொல்லித் தருவோம். அப்படிப்பட்ட சூழல் வளர்ந்து வருகிற பொழுது ஒரு தொலைக்காட்சி, விஜய் தொலைக்காட்சியில் தமிழ் பேச்சுங்கள் முற்றும் நிகழ்ச்சியில் நான் பங்கெடுக்க போன போது அங்கே நடுவராக வந்தவர் தமிழ்கடல் நெல்லைக்கண்ணன் ஐயா. 2 சீசனில் அவரோடு பேசக்கூடிய பெரும் வாய்ப்பு. முதல்ல அவரை பார்த்தா பயந்து ஓடுவோம். அவர் வடக்கு வந்தால் நாங்கள் தெற்கில் ஓடிடுவோம். ஏன் தெரியுமா, அவர்கிட்ட போய் அகர முதல எழுத்தெல்லாம் என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்கிறாரேன்னா நில்லு நிப்பாட்டு அப்படின்றவர். அடுத்தவரைய சொல்லும்பார். சரி, அடுத்தவரையும் சொன்னபார், அடுத்த குரலை சொல்லும்பார், அடுத்த குரலை சொல்லும்பார், அடுத்த அதிகாரத்தை சொல்லும்பார். நெருப்பாற்றில் கூட நீந்திரலாம், அந்த மனுஷன் முன்னாடி பேச முடியாது, கை கால் நடுங்கிடும். அவர் ஒரு நாள் அறையில் அமர்ந்திருக்கிறார். போட்டி முடிந்தது. எல்லோரும் அளவளாவிக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம், மகிழ்ச்சியோடு சொல்லிட்டு அவர் கவிதைகள்லாம் பாடிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார், என்னால் மறக்க முடியாது. அவர் வார்த்தைகளை சொல்கிறேன். என்னலே பேசுகிறீங்க, பேச்சுனா என் மாப்பிள்ளை வைகோ பேச்சு மாதிரி கொல்லுவாண்டா, பேச்சில் கொல்லுவாண்டா. அந்த நாள் என்னால் மறக்க முடியாது. அன்று பின்னிரவு நேரம் தாண்டியும் நான் உறக்கம் கொள்ளாமல் தவித்தன். என்னையா, நெல்லைக்கண்ணன் ஐயா தான், தமிழ்கடல் தான், உலகத்தின் ஆக சிறந்த பேச்செல்லாம் அவர் முன்னாடி யாரும் நிற்க முடியாது. அவர் ஒரு மனிதரை பாராட்டுறாரு, அவரையும் அவர் ஈர்த்திருக்கிறாரு. கட்டாயமாக இவரை விட அவருக்கு வயது அதிகமாக இருக்கும். ஆனால் இவரை சொல்லி அவர் சொல்கிறார் என்று சொன்னால், அதனால் தான் சொன்னேன், வைகோ என்றால் தமிழ், தமிழ் என்றால் வைகோ, வைகோ என்றால் உழைப்பு. 2 நாட்கள் முன்பு அடிகளார், மறைமலை அடிகளாரினுடைய பிறந்த தினம். காலையில் அவருடைய வீடு பல்லாவரத்தில் இருந்த அந்த பகுதியில் ஒரு சிறிய நூலகமாக இருந்தது. என் வாழ்நாள் கடமை, நான் பாம்பு தீண்டி உயிருக்கு போராடி அவசர சிகிச்சையில் கடந்து பெரும் போராட்டத்துக்கு பிறகு 7ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னை மீட்டெடுத்து வந்த அந்த நாளோடு என்னுடைய விளையாட்டு அனுமதி நின்று போனது. விளையாட போகக்கூடாது, வெளியில் போகக்கூடாது, 1008 நெருக்கடி. வேறு வழி இல்லாமல் நூலகத்திற்குள் தள்ளப்பட்ட சிறுவன் நான். அந்த நூலகம் அடிகளாரினுடைய வீடு, அவர் சேகரம் செய்த புத்தகம்.
அதன் பிறகு பல ஆண்டுகள் கழித்து அந்த நூலகம் சென்றேன். அவர் இருந்த வீட்டிற்கு அவர் மார்பளவு சிலைக்கு மாலை சூடினேன். அவர் அமர்ந்த திண்ணையில் சிற்ற நேரம் நின்று பார்த்தேன். அவர் நடமாடிய நடைபயிற்சி செய்த அந்த மண்ணையெல்லாம் தாண்டி வந்தேன். அன்று மாலை தேவனைய பாவனார் அந்த அரங்கத்திற்கு வந்து அவர் குடும்பத்தார் ஏற்பாடு செய்த அந்த நிகழ்ச்சியில் அடிகளாரை பற்றி பேசலாம் என்று நான் ஆசையோடு வந்திருந்தேன். அன்று புரட்சி புயல் வைகோ வந்திருந்தார். அடிகளாரை குறித்து அவர்களின் குடும்பத்திற்கே தெரியாத அரிய செய்திகளை சொல்கிறார் என்றால் உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதுதான் வைகோ. இன்று புதிதாக பேச போகிற இளைஞனை போல, இன்று புதிதாக பேச்சு போட்டியில் பேச போகிற மாணவனை போல ஒவ்வொரு மேடையும் ஒவ்வொரு பேச்சையும் நன்கு தயாரித்து அந்த கருத்துக்களை மக்கள் கேட்கும் வகையில் சொல்லக்கூடிய ஒரு பிதா மகனே, பீஷ்மனே, எங்கள் தலைமகனே, தமிழ்த்தாயினுடைய செல்வ திருமகனே, நீ 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். அவரை குறித்து பேச எங்களுக்கு ஆசை அதிகம் உண்டு, ஆனால் நேரம் இல்லை. எனவே அறிவார்ந்த இந்த சபையின் அனுமதியோடு எனக்கு இருக்கும் நேரத்தையும் எடுத்து அந்த புரட்சி புயலுக்கும் சேர்த்தே தாருங்கள். அவர் பேசட்டும், நாம் கேட்போம் என்று சொல்லி உங்களை வாழ்த்த வயதில்லை, வணங்கி விடைபெறுகிறேன். அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி. தமிழ் வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.